நாம் தமிழர் கட்சிக்கு யார் யாருக்கு ஓட்டு என்னோட தனிப்பட்ட விஷயம்தான். ஓகே, ஓட்டு போடலாம். ஒரு பிஜேபிக்காரனா வாஜ்பாயில் இருக்கவன்லேருந்தே இவன் பிஜேபி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கான். சீமானை இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார், நீங்கள் யார் பார்க்குறவங்க, நீங்கள் எல்லாம் பொதுமக்கள். நமக்கு இது தேவை. அதாவது என்னன்னா, ஒரு அடிப்படையாக ஒரு 10,000 இல்லை 1,500 தாங்க நான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சது. 1,500 சம்பாதிச்சதுலேருந்து அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். இப்போ இந்த குழந்தைங்களாம் கஷ்டப்படுறதில்ல. கஷ்டப்படலைனாலும் நாடை ஒரு நல்ல யாரும் சண்டை போடாமல் சந்தோஷமாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதான ஆசை இருக்கும். இதுக்காக தான் என்னென்னு பண்ணிகிட்டு இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, பாஜகக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தோம் வாஜ்பாயிலேருந்து. அப்போ நாம் தமிழரில் சில பேரை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அவங்களுக்குலாம் ஓட்டு போடலாம், ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நான் அனுப்புகிறேன். இதில் உங்களோட கேள்வியும் கீழே கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் பகிரணும். சரி, நாம் தமிழரில் ஃபஸ்ட்டு சீமான் ஓட விஷயம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனாலும் மக்களை சந்திக்கிறார் சீமான். அதில் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் ஒத்துக்கணும். சீமான் மேலே 2 பொண்ணுங்களோட கேஸ் இருந்துச்சு. இது நீங்களும் ஒத்துக்கணும். அதில் என்னென்னா 2 பொண்ணுங்க கேஸ் இருந்தாலும் அவர் ஒரே ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போனார், முடிஞ்சு போச்சு, சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் 2 பொண்ணுங்க மேலே கேஸ் இருந்துச்சு. ஓகேயா? இது இல்லாமல் சீமான் எங்கே மக்களை போய் சந்தித்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை ஏன் ஊராக நான் தத்தெடுத்து நான் அதை பண்ணுறேன், இது ஏன் ஊர் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டான விஷயம். ரொம்ப எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி விஷயத்த திமுகவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் சொன்னது கிடையாது. இப்போ இருக்க திமுக, அதிமுக இவங்களும் அவ்வளோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போய் ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் சொன்னது கிடையாது. யதார்த்தமாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. இதில் சில பேர் என்னென்னா, சீமான் ஒரு நடிகர், ஏன்னா அவர் டேரக்டர் நடிக்கிறார், அதில் எந்த இது அதனால் நடிக்கிறாரு, அதனால் அவர் சொல்கிறதுல அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிறைய பேர் வெளியே போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் காசு கொடுக்காம, காசு கொடுத்தா என்னாகும், இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுறது, சாக்கடை இந்த இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணுறது, உங்களுக்கு தண்ணி வசதிலாம் எப்படி பண்ணி கொடுக்குறது, நீங்கள் காசு கொடுக்காம எனக்கு ஓட்டு போடுங்க, அப்போ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாப்புல. நல்ல பாயிண்ட். இதே பாயிண்ட் சீமானும் சொல்கிறாப்புல, இவரும் சொல்கிறாப்புல. இப்போ இந்த அடிப்படைவாதிகள் நார்மலாக ஒரு சட்டை, இந்த சட்டை கூட கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான சட்டைன்னு வச்சு, இந்த டிஷர்ட் நார்மலாக நார்மல் சட்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு ஒரு மக்களை போய் பார்த்து பேசும்போது சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. மாநாடு மாநாடு மாநாடுன்னு சொல்லி அந்த QR கோட்லேருந்து 2 கோடி 3 கோடி போகுது இல்லை, அதில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அது போக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈழத்தில் மழை வெள்ளம் வரும்போது அதில் சரி பண்ணுறதுக்கு ஒரு காசு கொடுக்கலாம், ஒரு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சீமான் தலைமை பொறுப்புலேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் யோசிக்கலை. அதனால் இவர் ஆல்ரெடி பெண்கள் விஷயத்தில் ஒரு கேஸ் இருக்குது, வீடு ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காருங்கிறாங்க. ஆனால் பெரிய வீடாக இருக்காது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகைக்கு போகுது. வாஜ்பாயோட வீடே சிங்கிள் பெட்ரூம், ஒரு பிரதமராக அந்த வாஜ்பாயோட வீடே சிங்கிள் பெட்ரூம், கார் புதுசாக வாங்குறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து சீமானுக்கு ரைஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே. புது காரு, எக்ஸ்பென்சிவான காரு, ஜிம்முக்கு போகிறாரு, வயலில் போயிட்டு வேலை பார்த்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறார். அதனால் என்னென்னா, இது நடிப்பா டைரக்ஷனா அப்படிங்கிறது சீமான் இதில் கேட்குது. இந்த பசங்க கேட்கும்போது ஓரளவுக்கு ரைட்டாக இருக்குது. அதனால் இந்த பசங்க கேட்குற வீடியோ நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீச்சை தொடருவோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஆமா, வாய்ப்பு கொடுங்க. நான் இந்த பகுதியில் பாருங்க, சாக்கடையெல்லாம் நல்லா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, நல்ல ரோடு போடணுமா போடக்கூடாதா, நல்ல தண்ணீர் வரணுமா வரக்கூடாதா, அப்ப நான் ஓட்டுக்கு 500 1000 காசு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு எப்படி உங்களுக்கு செய்வேன்? இப்போ இந்த பையன் யதார்த்தமான உடைய போட்டு அவங்க வீட்டு பையன் மாதிரி போய் பேசிட்டு வராப்புல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உருவாது. சரி, இது பண்ணுவாப்புல போட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பையனோட பேக்ரவுண்ட் தெரியாது. ஆனால் சீமானுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கேஸ் இருக்குது, நியூஸில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. செகண்டு, இந்த QR கோடில் எங்கே காசு போகுது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்க மனிதர்களோட கேள்வியாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது சீமான் தலைவராக இருக்கவங்களோட இது. 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வாட் இஸ் அட், எக்ஸ்பென்சிவான கார் போகிறாரு, எக்ஸ்பென்சிவான இது போகிறாரு. இப்போ முகமது முஸ்தபா இருக்கார், அவர் கீழே 20,000 30,000 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் கூட அவர்கிட்ட போய் வேலை பார்க்கணும்னா பெருமையாக வேலை பார்ப்பேன். அவரை போயிட்டு, சார் நீங்கள் சிறுபான்மை சமூகம் நானா சொல்ல முடியும்? பெரும்பான்மையாக இருக்கவங்களுக்கு பெரும்பான்மையாக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தெய்வம் மாதிரி எங்களுக்கு. நீங்கள் பாட்டுக்கு அன்றைக்கி மீட்டிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா,
இளையராஜா வந்து ஹிந்துவாக பிறந்துட்டாரு, அப்புறம் அவர் பையன் வந்து 3வது கல்யாணம் பண்ணிட்டாரு, அது ஒரு முஸ்லீம் பண்ண இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால சிறுபான்மை சாகும் எப்படிரா சொல்லுவ? வருவான்டான் கேட்க. என்னையா இது கேள்வி? இளையராஜாவோட பாட மாட்டேன்னு எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவே சொன்னாங்க, அதுவே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இவன் எதுக்கு 3வது கல்யாணம் பண்ணவனெல்லாம் பற்றி பேசுறதுக்கே லாக்கி கிடையாது. நீ எந்த மதத்தில் வேணா இரு, யாரை வேணா கல்யாணம் பண்ணிப்போ, அதை பற்றிலாம் நான் இல்லை. லவ் மேரேஜ் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்கோ. ஒரு மனுஷனா மதிக்க தெரியாத லெவலில் தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவன் பாட்டு நல்லா இருந்தால் கூட கேட்காம இருக்காங்க. முருகரோட வேலை பிடிக்க போனால் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதுக்காக வந்து கறி சாப்பிட்டுட்டு போய் முருகன் வேலை பிடிச்சேன். அது வந்து எங்கள் பாட்டன், அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சீமான் இப்படி பேசி பிஹைண்ட் வச்சில் போடுறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டோன்னு துடிச்சு போயிட்டேன். எனக்குலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பேசவும் முடியல. ஏதாவது சொன்னால் எங்களை பைத்தியம்னுப்பீங்க, ஏன்னா ஹிந்துவாக பிறந்துட்டனால. நான் என்னதான் என் பாவம் பண்ணோம்? நாங்களாம் என்னென்னா முருகரை வந்து அப்படி இப்போ சந்தோஷமாக ஒரு இதில் பார்ப்போம். ஐயா எங்களுக்கு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் போயிட்டு என்னென்னா பாகிஸ்தான் போயிட்டு சவுதி அரேபியாவில் பிச்சை எடுக்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். பாகிஸ்தானை தவிர மற்ற எந்த ஊரும் அதை பண்ணலை. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கறியை சாப்பிட்டுட்டு வேலை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வர பெருமையாக பேசி எவ்வளோ மனசு நோகடிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன சந்தோஷம் ஆகுது? ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து எங்ககிட்ட சண்டை போடணுமா, இல்லை மற்ற மதத்துக்காரங்க எங்ககிட்ட சண்டை போடணுமா, எங்களோட உரிமையை கேட்கறதில்ல. இதில் என்ன ஆக போகுது? எத்தனை பேர் சம்பாதிப்பாங்க? நீங்கள் கொஞ்சம் பேர் சம்பாதிக்கிறதுக்காக அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்க எல்லா ரிலீஜியஸும் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா? ஒரு தலைமை பொறுப்பில் இருந்துட்டு சீமான், அதுக்கப்புறம் முருகர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தை போட்டு நீ பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க. இதை எங்களை எதுக்கு நம்ப சொல்கிற? என்ன சொல்கிற? இஸ்லாமியர்கள் நாங்களே ஒன்றா இருக்கணும், ஓரளவுக்கு நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஒன்றை மாதிரி ஆள் வந்து பிரிக்கும் போது தான் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதனாலேயே சந்தேகம் எழும்புது. என்னடா இது ஏற்கனவே என்னன்னா இப்போதைக்கு 161 கோயில் இடிச்சிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. உனக்கு கோயில் மேலே அக்கறையே கிடையாது சீமானுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, மனசால பேசியா? அப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன சீமானு உனக்கு என்ன தொந்தரவு பண்ணோம், என்ன பண்ணோம்? முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், அவங்களோட ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணாதானே ஊரில் வியாபாரமே நடக்கும். அப்போ தான் விவசாயியோட தொழிலே அமோகமாக நடக்கும். உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றட்டும், கொடியும் ஏற்றட்டும், சந்தோஷமாக அந்தந்த நாள் வந்து அவ்வளோ ஜனத்தொகை வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வியாபாரம் வரும். அதை அந்த ஊர் மக்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிங்க நீங்களாம் உள்ளே பூந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை ஏன் பண்ணணும்? இது பண்ணுறனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் மேலே ஒரு வெறுப்பு விஷயம் வந்து பயமாக இருக்குது. வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான்லாம் சாதாரணமான ஆள், என்னத்தை பண்ண முடியும் உங்ககிட்டலாம்? சாதாரணமான மனுஷன், சத்தியமாக சொல்கிறேன், சாதாரணமான மனுஷன். நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களாம் எதுக்கிற மாதிரி இருந்தால் இந்தியாவிலேருந்து நான் பாட்டுக்கு இது பண்ணிவிட்டு உங்களை அப்பா ஏதோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வேலையை வாங்கிட்டு இல்லை பொலிட்டிஷனை பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். எனக்கு உள்ளூரில் வேலை கிடைக்கல, புரியுதா? அதனால் வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்து இன்றைக்கி டீசெண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். உள்ளூரில் வேலை பார்க்கல, வெளிநாட்டில் நல்ல வேலை தான் பார்க்குறேன். இப்போ அன்றைக்கி வந்து நல்ல வேலை பார்க்கல, இன்றைக்கி நல்ல வேலை பார்க்குறேன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் என் தாய்மனை தினமும் தொட்டு அப்படி பார்க்குறது, சொந்தக்காரங்களோட இருக்குது, சொந்தக்காரங்களோட இப்போ இதில் அடிக்கடி பங்கேற்பது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாத பார். நரைச்ச முடியெலாம் வந்துருச்சு பார். நரைச்ச முடியெலாம் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் நடக்குது, சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவசுத்தை அடைகிறாங்க. அதுக்கெலாம் இம்மீடியட்டாக போக முடியல. அப்போ எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும். இது தீந்துருமா அப்படின்னு சொல்லி நான்லாம் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இந்த ரிலீஜியஸ் விஷயத்தில் ஏன் தான் இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த அரசியல்வாதி வந்தாலும் தலையிடுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சத்தியமாக புரியல. பாஜக அப்படிங்கிறவங்க வரவங்களாம் படித்தவங்கள தான் இருக்காங்க. நான் எந்த இதுலேயும் மாற்று கருத்து அப்படிங்கிற சொல்கிறேன். வேலூர் இப்ராஹிம் போயிட்டு ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் பேசுகிறார். சீமான் பேசுகிற மாதிரி தான் வேலூர் இப்ராஹிம் பேசுகிறார். எந்த இதுவும் கிடையாது. இது மாதிரி எத்தனை பாஜக காரங்க நீங்கள் டெய்லி போய் ஒவ்வொருத்தங்கிட்ட பேசி அந்த கருத்தை இவங்களை இந்த சீமானு போகிற மாதிரி இல்லை வேலூர் இப்ராஹிம் போகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வெளியாக்குறீங்க. அப்போ நாங்கள்லாம் யாரை தான் நம்புறது? நான் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படைவாதியாக யாரை தான் நம்புறது? திமுகன்னு வரீங்க, வாங்க நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கடைசியில் ஆட்சிக்கு வரும்போது நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க.
நீங்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா 161 கோயிலை இது இடிச்சிட்டிங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு, ரிப்போர்ட் வேற கொடுக்குறாரு. அப்படிலாம் பணத்தை சேர்த்து வச்சு எங்கே கொண்டு போய் கொட்ட போகிறீங்க? தமிழகத்தை முன்னேற்றாமல்? இதுதான் நம்மளோட கேள்வி. இதுக்கூட பதில் தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு எதுவும் இல்லை.